ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பேக்ஸ் ஆஃப் கபை மெக்பாய். இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாஸ் ஆகுமானே தெரியல, அதனால பாஸ் ஆகிறதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுங்க, அதை பற்றி ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதற்காக தான் இந்த வீடியோ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் வச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ போடுற அளவுக்கு நான் பெரிய ஜீனியஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த வீடியோ யாருக்காகன்றதுனாக்கா ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்றது நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக மட்டும்தான். மார்க் எடுக்கணுன்றவங்களும் பாருங்க, வேணாம் சொல்ல. ஏன்னா இதுல இருக்கிற நிறைய ஐடியாஸ் உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஆனா இது பத்தாதுன்னு சொல்ல வரேன். அதாவது இதெல்லாம் கிரேட் வாங்குறவங்களுக்கு பத்தாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சொல்றேன். 10th மேக்ஸ் +1 +2 மேக்ஸ், அதுக்கு தாண்டி டிப்ளமால M1 M2 படித்தேன். அதுக்கு அந்த M1 M2மே வந்து ஆன்லைன்ல தான் கிளியர் பண்ணேன். ஆன்லைன் எக்ஸாம்ஸ், அந்த ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணேன். அதுல ஓரளவுக்கு தான் தெரியும். அதற்கு அடுத்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல மேத்தமெட்டிக்ஸே கிடையாது. இங்க வந்து செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் M3 தான் படித்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மேக்ஸு ரொம்ப டச் விட்டு போய் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அரியர் வச்சு தான் கிளியர் பண்ணேன் M3வை. அதுக்கப்புறம் M4 மட்டும் கரண்ட்லேயே கிளியர் பண்ணேன். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதுல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணணும் அதையெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான ஐடியாவை நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லா காலேஜ்லயுமே வந்து லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அந்த லைப்ரரிக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதை வந்து அவங்கள்ட்ட கேட்டு வாங்குங்க. அவங்க இல்லைன்னா தேடி எடுக்க சொல்லுவாங்க. அங்க போயிட்டு மினிமம் ஒரு 5 to 6 அப்படி 5 கொஸ்டின் பேப்பருக்கு மேலேயாச்சும் தேடி எடுங்க. உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டினுடைய மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுங்க. வேற மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டு போறீங்க, அதை செக் பண்ணி கரெக்டா அந்த சப்ஜெக்ட் தானே, சப்ஜெக்ட் கோடு அப்புறம் சிலபஸ் வைஸ் அதெல்லாம் செக் பண்ணி கரெக்டான கொஸ்டின் பேப்பரா எடுங்க. லைப்ரரியிலேருந்து எடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு கூடவே வந்து கிளாஸ் நோட்ஸ். இந்த கிளாஸ் நோட்ஸ் எதுக்காக சொல்றேன்னாக்கா, உங்க ஃபேக்கல்டிஸ் நடத்தும் போது வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. ஸோ உங்களுக்கு நடத்தும் போதே வந்து செலக்டிவா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நடத்திருப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுவும் மேக்ஸிமம் வர சான்சஸ் அதிகமா இருக்கு. அது பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டுக்கும் செலக்டிவா, அதாவது இப்போதைக்கு வந்து பாதி செமஸ்டருக்கு மேல முடிச்சிட்டீங்க, எப்படியோ ஒரு 3 யூனிட்டாவது கவர் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும். அந்த இதுல வந்து ஒரு யூனிட்லும் ஆஃப் படிங்க போதும். பாஸ் ஆகுறவங்க இதை பண்ணுங்க. ஒரு யூனிட்டை ஃபுல்லா படிச்சுட்டுலாம் உட்காந்துருக்காதீங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் உண்டு. ஸ்டெப் மார்க்னால நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரலாம், இதே இல்லை ஏன்னா ஒரு மிஸ்டேக் ஆச்சுனாலும் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. பாதி மார்க் கூட வர 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் இதுலேயே முடிச்சிடும் 8 மார்க்னாக்கா. அதனால நான் ஒன்னாக்கா மார்க் கம்மியாயிட்டு நம்ம ஃபெயிலே போயிடுறோம். இது மாதிரி நிறைய எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமோ அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல போறனால தான் ஃபெயில் ஆயிடுறாங்க. நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா 5 யூனிட்டும் படிக்கணும். 5 யூனிட் எப்படி படிக்கிறீங்கனாக்கா, ஸ்பிளிட் பண்ணிங்க. ஒரு யூனிட்லயும் ஆஃப் ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த ஆஃப்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை படிங்க. 5 யூனிட் வந்து ஃபுல்லா படிக்காதீங்க, ஒரு யூனிட்ல ஆஃப் படிங்க. இப்போதைக்கு அந்த 3 யூனிட்டை வந்து ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு அதுல எது ஈஸியா இருக்கோ அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல எங்க இருக்கு, உங்களுக்கு நடத்தினது, இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 ப்ராப்ளம்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 5 ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்றீங்கன்னு ஒரு ஐடியா சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஈஸியான ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க இப்ப ஏன்னா உங்களுக்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. 1 மந்த் தான் இருக்கு. ஸோ இந்த 1 மந்த் படிச்சீங்கன்னா கூட வந்து கண்டிப்பா உங்களால மேக்ஸை கிளியர் பண்ண முடியும். ஈஸியான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். சும்மா ஜஸ்ட் 2 மார்க் மாதிரியா கூட எடுத்து சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க எடுத்தோடனே கஷ்டமான சப்ஜெக்ட் இது அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் போட்டுட்டு அது வந்து கண்டிப்பா உங்களால கஷ்டமா இருக்கும். அது ஸ்டெப் எல்லாம் வராது, மறந்து போயிடும், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னாக்கா நீங்க 5 ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண மாட்டீங்க. அதனால என்ன பண்ணுங்க, ஈஸியான ப்ராப்ளத்தை எடுங்க, அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து போக நாள்ல கொஞ்சம் கஷ்டமானதா எடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. எடுத்த உடனே நீங்க லைனா போனீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த சொன்ன அந்த 5 ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ண மாட்டீங்க. ஒரு நாளைக்கு விட்டுருவீங்க. எப்பா போடா அப்படி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்க. அதனால என்ன பண்ணுங்க, ஈஸியா இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது இப்ப நான் சொல்லிட்டு இருக்குது எல்லாமே ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் ஐடியா. நீங்க கிரேட்ல சென்டம் அடிக்கணும் இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னாக்கா இதெல்லாம் பத்தாது. நான் சொல்றது சுத்தமா பத்தாது. நான் சொல்ற ஐடியாவும் ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி நீங்க இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்ன அந்த ஆஃப் விட்டு இதெல்லாம் படிச்சீங்கன்னாக்கா உங்களால கிரேட்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இது பேஸா வச்சுக்கோங்க. இது இல்லாம நீங்க நிறைய பண்ணணும். நான் சொல்றது பாஸ் ஆகிறதுக்கான வழிமுறைகள் தான், அவங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னாக்கா, ஒரு நோட்டோ இல்லை சின்ன நோட்டோ இல்லை அந்த கிளாஸ் ஒர்க் நோட்லயே வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல இல்லை பேக்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல
எல்லா ப்ராப்ளத்தினுடைய ஃபார்முலாஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. எதற்காக சொல்றேன்னா, இது வந்து கடைசி நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது ரிவைஸ் பண்றதுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது ஒரு 1/2 hour முன்னாடி பாத்தீங்கன்னா கூட மொத்த அந்த 5 யூனிட்னுடைய நீங்க படிச்சது எல்லாத்தையும் வந்து ஒரே டைம்ல ரிவைஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். தேடுறதுக்கு அவசியம் இல்லை. நீங்க அந்த இடத்துல மைண்ட் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாம ஈஸியா வந்து அதை வந்து படிச்சுட்டு போயிடுவீங்க. அதற்காகவும் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அதை தனியாக எடுத்து எழுதும் போது இவ்வளவுதான் இருக்கா இந்த யூனிட்ல ஃபார்முலா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இதா இருக்கும். அதனால சொல்றேன், தயவுசெய்து அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் ஒரு யூனிட்ல நீங்க படிச்ச டாபிக்கை போட்டு இவ்வளவுதான் இருக்கு ஃபார்முலா அப்படின்ற மாதிரி எழுதுங்க. இதை தாண்டி அதுல வேற ஏதாவது ஃபார்முலா போகுது என்ன ஒரு கொஸ்டின்ல மேக்ஸிமம் என்ன ஒரு 3-4 ஃபார்முலா வருமா, அதுவே அதிகம். நான் சொல்றது ஒரு சிலதுக்கெல்லாம் ஒரே ஃபார்முலா வச்சு கூட முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னொரு ஐடியா என்னன்னாக்கா, குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க. அதாவது ஹாஸ்டலரா இருந்தீங்கன்னாக்கா குரூப் ஸ்டடி இருக்கும். டே ஸ்காலரா இருந்தீங்கன்னாக்கா உங்க வீட்டில் நீங்க மட்டும் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மேக்ஸிமம் என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டலர்ஸ் தான் அதிகமாக இருப்பீங்க. ஸோ ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, குரூப் ஸ்டடி கண்டிப்பா ஏதோ ஒரு குரூப்பாவது பண்ணுவாங்க. அவங்க கூட போய் கம்பைன் பண்ணுங்க. அது எதுக்காக நான் சொல்றேன் வேணும்னா அப்படின்னாக்கா, இப்போ ஒரு 10 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேர் வந்து ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. இன்னொரு 5 பேர் வந்து ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம், அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், இவங்களாம் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து படிச்சதையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இவங்க படிச்சதுல வந்து நீங்க படிக்காததுல இந்த டாபிக் வந்து ஈஸியா இருக்கா, இந்த ப்ராப்ளம் ஈஸியா இருக்கு, இதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இதை நீங்க தனியா படிச்சீங்கன்னாக்கா மொத்தத்தையும் படிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகிறதுக்கு கம்பைன் பண்ணி இந்த மாதிரி அப்பப்போ குரூப் ஸ்டடி பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும். டென்ஷன் இல்லாம நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு ஐடியாஸும் கிடைக்கும். உங்களுக்கானதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கானது உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஈஸியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இதை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா, ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு இன்னும் ஈஸியான ஸ்டெப்ஸ்ல அதை சால்வ் பண்ற மாதிரி கூட வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க சொன்ன அந்த டாபிக்ஸ் இதெல்லாமும் வந்து கம்பைன் பண்ணி இந்த மாதிரி குரூப் ஸ்டடி கூட அப்பப்போ பண்ணுங்க. கண்டினியூவா குரூப் ஸ்டடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அப்பப்போ குரூப் ஸ்டடி பண்ணுங்க. ஃபைனலா நான் சொல்றது என்னன்னாக்கா, 5 யூனிட்டும் படிங்க. தயவு செய்து நான் 3 யூனிட் படிச்சா பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுங்க. யாரு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. இது 5 யூனிட்டும் படிங்க தயவு செய்து. இல்லைன்னா பாஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற இதே இருக்க வேண்டாம். 5 யூனிட் படிங்க, கண்டிப்பா பாஸ் ஆகலாம். 5 யூனிட் படிங்கன்னும் போது கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் படிச்சிருங்க. கஷ்டமான யூனிட் இருக்கு பாத்தீங்களா, எல்லா யூனிட்லும் கஷ்டமான ஈஸியாவே இருக்காது. அது வேணா எனக்கும் தெரியும். அதுல என்ன பண்றீங்கன்னாக்கா, ஸ்டெப்பு, அதாவது கஷ்டமான இருக்குனாக்கா அதுல கண்டிப்பா ஒரு ஸ்டெப்பாவது ஈஸியா இருக்கும். ஃபார்ம்ல எழுதி அட்லீஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியாவது வைக்கிற மாதிரியாவது பாருங்க அந்த யூனிட்ல. விட்டு வர மாதிரி எல்லாம் பாக்காதீங்க. ஏன்னா அட்டன் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். ப்ராப்ளம் வந்து ஒரு 4 பக்கம் போகுதுன்னா அட்லீஸ்ட் உங்களால ஒரு பக்கம் சால்வ் பண்ண முடிஞ்சா கூட போதும். அதுல ஒரு 2 மார்க்காவது உங்களுக்கு கைக்கு வரும். அதை வச்சு உங்களுக்கு பாஸ் மார்க் ஈஸியா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு சொல்றேன், அந்த யூனிட்டை விடவே விடாதீங்க. அந்த 2 மார்க் கூட உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஃபைனலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் படிச்சது இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.